ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியம் ரிலேட்டடான வீடியோஸ் கிடையாது. இது நம்ம வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நல்ல தண்ணி உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம மோட்டர் போடுவோம். டேங்க் வந்து ஒரு சைடில் இருக்கும், அதோடைய ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வேறு சைடில் இருக்கும். நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது வந்து வேகமாக வந்து நம்ம அந்த மோட்டர் ஆஃப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வரும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டிஏஒய் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது நான் செய்யலை, எங்கள் அப்பா செஞ்சுருக்காரு. ஸோ என்னோட ஒரு வித்தியாசமாக ஏதோ செஞ்சுட்டே இருக்காரு, ஓட்ட போகிறாரு, பைப்பில் கட்டாருன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செஞ்சு முடிச்சு ரிசல்ட் வந்து பாருடான்னு சொன்னார். ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் கம்மி. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து 50% பார்த்தீங்கன்னா பாசிபிள், 50% பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். ஸோ இன்னும் பாசிபிள் என்னன்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உப்பு தண்ணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சு, இது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காரு, இதில் ஒரு த்ரெட்டு, இதில் ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து இதில் பிளாக் பண்ணிட்டார் இதில். ஸோ இந்த த்ரெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஒன்று கட்டி விட்ருக்காரு. இதில் த்ரெட்டு ஃபுல்லாக கொடுத்து இந்த டப்பா ஒன்று கட்டி விட்ருக்காரு. டப்பா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஈஸியாக வந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாம்ப் ஒன்று வந்து பைப்பில் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ணுறோம். மோட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மோட்டர் வந்து எப்படி ஆஃப் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேங்க் வந்து நம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் வரும். ஸோ இந்த டப்புலையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓட்ட போட்டுக்கணும். காரணம் எதுக்காக ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து கீழே ஒரு பக்கெட்டு, ஆனால் ஒரு பக்கெட்டு மட்டும் நீங்கள் எம்டியாக வச்சுக்கணும், இந்த பக்கெட்டு மட்டும். ஸோ இப்போ நீங்கள் தண்ணி வந்து நிரம்பும் போது பாருங்களேன், இப்போ மோட்டர் போட்டோம், தண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி நிற்கிது. இப்போ தண்ணி உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. ஓவர்ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் வந்து தண்ணி ஃபுல்லாக நிரம்பும். இந்த தண்ணி நிரம்பும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கிடைச்சா தான் வந்து உங்களுக்கு பாருங்கள் மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெயிட் சேரும்போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் இறங்கிடும். ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நின்றோம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிஏஒய் சிஸ்டம் தான், ஆனால் வந்து சூப்பராக எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுது. இந்த இதுக்கு ஈஸியாக வந்து ஒரு த்ரெட் மூலிமா ஒரு குக்கி போட்டு ஒரு டப்பு ஒன்று கட்டி விட்டால் இதில் வேலை முடிஞ்சிச்சு. தண்ணி வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி ஓவராக போகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயம் பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மோட்டரோட சுவிட்ச் வந்து இங்கேயே இருக்குது. அவுட்லெட் பார்த்தீங்கன்னா அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த பைப் வந்து கீழே இருக்கனால நான் அழகாக வந்து ஒரு ஹூக் போட்டு ஒரு த்ரெட்டு கொடுத்து டப்பு கொடுத்து நான் வந்து கீழே வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு இதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா தூரமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் டேங்க் மேலேயே இருக்கும் அவங்களுக்கு வந்து சில பேருக்குலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இது வந்து பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எம்டியாக இருக்கணும் ஒன்று, சரிங்களா. ஆனால் இந்த ஓவர்ஃப்ளோ ஆன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த டப்பு நம்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து இது மாதிரி ஒரு 2 டப்பு இருக்கக்கூடிய வால்யூம் இருக்கக்கூடிய டப்பு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒன்று. சப்போஸ் வந்து உங்களுடைய மோட்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இதனுடைய அவுட்லெட் பைப் வந்து உங்களுக்கு வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் அந்த மோட்டர் போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு நம்ம வந்து அந்த பைப்பை வந்து கேட் வால் போட்டோ அல்லது வந்து இந்த மாதிரி சுவிட்ச் செட்டப் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இது வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து பாசிபிள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எது எடுத்து வீடியோ போட்டுருக்காரு, இது ஒரு வீடியோ போடுன்னு சொன்னார். ஸோ அதுக்காக தான் போட்டேன். இதில் வந்து எந்தளவுக்கு பாசிபிள் இருக்குதோ அந்தளவுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குது. மோட்டருக்கும் பைப்புக்கும் பக்கமாக இருந்தால் பாசிபிள், அதுவே வந்து தூரமாக இருந்தால் ஃபெயிலியர், சரிங்களா. அதே மாதிரி இது வந்து தண்ணி வந்து எப்பயுமே எம்டியாக இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைனா இது வந்து பெரிய ஒரு டப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு அந்த டப்பில் விழும். இல்லைனா வந்து தண்ணி வேஸ்ட்டாக போயிடும், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் சொல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.